அதிமுகவை காப்பாற்ற முடியாத நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தமிழகத்தை மீட்க இறங்கியுள்ளார். பாஜகவினரே ஆச்சரியப்படும் அளவுக்கு இபிஎஸ்ஸின் செயல்பாடு இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். மாணவர்களின் உயர்கல்வி குறித்து கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியதாக இபிஎஸ்ஐ கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். ஜூலை 14ஆம் தேதி கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. கல்லூரிகள் குறித்து தான் பேசியதை முதல்வர் திரித்து பிரச்சாரம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கல்லூரிகள் அரசு சார்பில் தொடங்கப்பட வேண்டும், அப்போதுதான் மாணவர்களுக்கு வசதிகள் முழுமையாக கிடைக்கும் என்றே பேசியதாக இபிஎஸ் விளக்கம். தமிழகத்தில் இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆன்மீக ஆட்சிதான் அமையும். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து. அதிமுக திராவிட கட்சி என்ற காலம் மலையேறிவிட்டதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சித்து பேசிய பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. என்னுடைய பெயரை போடக்கூடாது, இனிஷியலை போட்டுக்கொள்ளலாம். அன்புமணியை மறைமுகமாக சாடிய பாமக நிறுவனர் ராமதாஸ். தாயாரை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து மோதல் இருக்கும் நிலையில் ராமதாஸ் இல்லாத நேரத்தில் தைலாபுரம் வருகை. இரண்டு ஆண்டுகளில் 7 முறை மல்லை சத்யா வெளிநாடு சென்றுள்ளதாக வைகோ குற்றச்சாட்டு. ஆனால் இதுவரை தனக்கு எந்த தகவலும் சொல்லவில்லை, தன்னை சந்திக்கவும் இல்லை எனவும் பேச்சு. மேய்ச்சல் நிலங்களை மீட்க கோரி மதுரை விராதனூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநாடு. ஆயிரக்கணக்கான மாடுகள் முன்னிலையில் உற்சாகமாக உரையாற்றிய சீமான். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தடையை மீறி தேனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்க்க உள்ளதாக சீமான் அறிவிப்பு. எங்கு தடை செய்தார்களோ அங்கு நானே நேராக சென்று ஆடு மாடுகளை ஓட்டி செல்வேன் என ஆவேசம். மீனவர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுப்பதாக விஜய் கண்டனம். மீனவர்கள் எந்த கட்சியினராக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு சார்பில் முழுமையான மானியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். ஆதார் எண்ணை குடியுரிமை ஆதாரமாக கருத முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதம். குடியுரிமையை தீர்மானிப்பது தேர்தல் ஆணையத்தின் பணி அல்ல, அது மத்திய அரசின் வேலை என உச்சநீதிமன்றம் கருத்து. முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மதுரை ஆதீனம் மனு. இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் வழங்க கோரிக்கை. கேசி வீரமணியின் வேட்புமனுவில் உள்ள சொத்து மதிப்பிற்கும் வருமான வரி கணக்கில் கூறப்பட்ட மதிப்பிற்கும் வித்தியாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு. முழுமையான விசாரணைக்கு பிறகே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். காரைக்குடி மாநகராட்சி மேயருக்கு எதிராக மாமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி துணை மேயர் உட்பட 22 மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையரிடம் மனு. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக ரயிலின் லோகோ பைலட் உட்பட 11 பேரிடம் விசாரணை. மனித தவறு நிகழ்ந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ரயில்வே நிர்வாகத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல்.
நெல்லை வடக்கன்குளம் பள்ளி விடுதியில் மாணவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த விவகாரம். தடயவியல் துயர் உடற்கூறாய்வு அறிக்கை அடிப்படையில் மாணவனின் இறப்பு நீரில் மூழ்கிதான் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை விளக்கம். திருவாரூர் அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆபத்தான வகையில் பயணிக்கும் மாணவர்கள். தனியார் பேருந்தின் படிக்கட்டு ஏணியில் நின்றபடி பயணம் செய்யும் பள்ளி மாணவர்களால் பெற்றோர் அச்சம். சென்னை ராயபுரம் மேம்பாலத்தில் பேருந்து மோதி இளைஞர் படுகாயம். மேம்பாலத்தில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதால் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொள்ளாச்சி ஏலூர் பிரிவில் சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவர்கள் மீது கார் மோதி விபத்து. 12 பேர் காயமடைந்த நிலையில் கிணத்துக்கடவு போலீசார் விசாரணை. ஈரோட்டில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் இளைஞருக்கு சாகும் வரை சிறை தண்டனை. ஈரோடு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காரைக்கால் அம்மையார் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற மாங்கனி திருவிழா. வீடுகளின் மாடி மற்றும் பால்கனியில் நின்று மாங்கனிகளை வீசி பக்தர்கள் வழிபாடு. ஹரியானா மாநிலம் குருகிராமில் 25 வயதான டென்னிஸ் வீராங்கனை சுட்டுக் கொலை. இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி ரீல்ஸ் பதிவிட்டதால் தந்தை வெறிச்செயல். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் பகுதியில் 5 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய்கள். சிறுவனை கவ்வி இழுத்து சென்ற அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி. சீனாவின் ஷான்சி மற்றும் சிச்சுவான் மாகாணங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் வெள்ளத்தில் மிதக்கும் குடியிருப்புகள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.